வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, காங்கிரஸ் முக்கிய புள்ளிக்கு நேர்ந்த விபரீதம். கண்ணீருடன் விரைந்த ராகுல் காந்தி. அதாவது ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான அசோக் லாட் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். ராஜஸ்தான் முதலமைச்சராக இருந்தவர் தான் அசோக் லாட். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் இவர் சோனியா காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர். இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு இறுதியில் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு சட்டசபை தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது. பாஜக வெற்றி பெற்று ராஜஸ்தானில் ஆட்சி அமைத்தது. இந்த நிலையில் தான் தற்போது காங்கிரஸ் தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அசோக் லாட்டுக்கு திடீரென்று உடல்நலக்குறைவும் ஏற்பட்டு உள்ளது. காய்ச்சல் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். அங்கு அவருக்கு பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பரிசோதனையில் அசோக் லாட்டுக்கு கொரோனா மற்றும் பன்றி காய்ச்சல் இருப்பதும் தெரிய வந்து உள்ளது. மேலும் அவரது உடலில் ஆக்சிஜன் அளவு குறைந்திருந்த நிலையில் அதற்கான தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டும் வருகிறது. இருப்பினும் அவரது உடல்நலம் சீராக இருப்பதாக மருத்துவமனை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.